கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் மிஸ்டர் பூச்சாண்டி எம்ஏ என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 10. ஹெட் கான்ஸ்டபிள்களும் சண்டிகேஸ்வர ஐயரும் திருடர் தலைவனை இறுக பிடித்துக் கொண்டு நடக்கத் தொடங்கவே அவன் திமிர ஆரம்பித்து, டேய் ஆட்களா, ஓடி வாருங்கள், இங்கே எல்லோரையும் வெட்டி தவிடு பொடி ஆக்குங்கள், இவர்கள் எனக்கு விலங்கு மாட்டி அழைத்து கொண்டு போகிறார்கள், சீக்கிரம் ஓடி வாருங்கள் என்று கூச்சலிடவே அப்பொழுது சுமார் 20 கஜ தூரத்திற்கப்பால் இருளில் போய்க் கொண்டிருந்த சாமியார், இங்கே இருக்கும் ஆட்களில் யாரும் வராமல் பார்த்துக் கொள்கிறோம், திருடர் தலைவனை பலவந்தமாக இழுத்து கொண்டு போங்கள், அவன் கூச்சலிட்டால் வாயில் குத்துங்கள் என்று ஓங்கி கூறினார். திருடர் தலைவன் கால்களை கட்டி அவனை தூக்கி இரட்டை மாட்டு வண்டியில் போட்டு அதற்குள் எல்லோரும் ஏறி உட்கார்ந்து கொண்டு மன்மதபுரியை நோக்கி சென்றனர். அவ்வாறு சென்றவர்கள் சுமார் அரை மணி காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தனர். அதுவரையில் கைதி இருளில் இருந்தான். ஆதலால் அவன் மன்மதபுரியானா அல்லது வேறு ஊரைச் சேர்ந்தவனா, அவன் யார் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவல் கொண்டு போலீசார் சரியான விளக்கு வெளிச்சமில்லாததால் வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவுடனே பெரிய ஒரு விளக்கை கொளுத்தி அதன் வெளிச்சத்தில் பார்க்கவே அந்த மனிதன் மன்மதபுரியானாக தோன்றவில்லை. எவரும் அவனை பார்த்ததாக நினைவிற்கு உண்டாகவில்லை. ஒருவேளை அவன் இன்னான் என்பது சாமியாருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் வந்தவுடன் அவன் இன்னான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டு எல்லோரும் சாமியாருடைய வருகையை எதிர்பார்த்து ஸ்டேஷனிலேயே இருந்தனர். அவனை லாக்கப்பறைக்குள் விட்டு பூட்டி வெளியில் ஆயுதபாணிகளான 4 ஜவான்கள் ஜாக்கிரதையாக பாரா கொடுக்கும்படி செய்தார் ஜில்லாத்துறை. அதற்கு பிறகு ஒரு நாழிகை காலத்தில் சாமியாரும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தனர். ஜில்லாதுரை, என்ன நீங்கள் இருவர் மாத்திரம் வருகிறீர்கள்? திருடர்கள் பிடிபடவில்லையா? எங்கே என்றார். சாமியார், பெங்களூரிலிருந்து 1000 சோல்ஜர்களை இதற்கென்றே வரவழைத்துவிட்டு திருடர்களை பிடிக்காவிட்டால் அதைவிட இழிவான மானக்கேடு வேறு இருக்குமா? ஒருவன் பாக்கி இல்லாமல் எல்லா திருடர்களையும் பிடித்து விட்டோம். எல்லோரும் சோல்ஜர்களின் வசத்தில் இருக்கிறார்கள். இந்த இரவில் அவர்களை இவ்வளவு தூரம் இருளில் கொண்டு வருவது அபாயகரமானது என்று ஓரிடத்தில் எல்லோரையும் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறோம். நாளைய தினம் நாம் இவர்கள் எல்லோரையும் மேஜிஸ்ட்ரேட்டின் கச்சேரியில் ஆஜர்படுத்த வேண்டுமல்லவா? அப்பொழுது மற்ற திருடர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றார். அதை கேட்ட மகாராஜா, சரி, அதுவும் நல்ல யோசனைதான். நீங்கள் இந்த தலைவனை பார்த்து இவன் யார் என்று சொல்லுங்கள் என்றார். உடனே சாமியார் லாக்கப்பறையண்டை போய் நின்று கைதியை உற்று பார்த்துவிட்டு, எனக்கு இப்பொழுது இவனுடைய அடையாளம் தெரியவில்லை, பொழுது விடியட்டும், இவன் இன்னான் என்பதை கண்டுபிடிக்கலாம் என கூறினார். மறுநாள் காலையில் திருடன் பிடிபட்டு விட்டான் என்ற செய்தி மன்மதபுரி முழுவதும் பரவி சுற்றுப்புறங்களிலிருந்து பல இதர ஊர்களுக்கும் எட்டி போகவே ஜனங்கள் விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டனர். மன்னார்குடி திகம்பர சாமியார் பெங்களூரிலிருந்து 1000 சோல்ஜர்களை ரகசியத்தில் வரவழைத்து மறைவாக வைத்திருந்து கொள்ளை கூட்டத்தாரையும் அவர்களுடைய தலைவனையும் பிடித்து விட்டார் என்ற செய்தியும் அன்றைய தினம் காலை 11 மணிக்கு அந்த ஊர் மேஜிஸ்ட்ரேட்டின் கச்சேரியில் அந்த வழக்கின் விசாரணை நடக்கப் போகிறது என்ற செய்தியும் ராய்ட்டர், அசோசியேட் பிரஸ் முதலியவரின் உதவியின்றி அந்தர தபால் மூலம் எங்கும் பரவி போயிற்று. ஜனங்கள் வேறு எந்த விஷயத்திலும் தங்கள் கவனத்தை செலுத்தாமல் அதை பற்றி பேசுவதிலேயே தங்கள் கவனத்தையும் பொழுதையும் செலவிட்டு 10 மணி முதல் இருந்தே மேஜிஸ்ட்ரேட்டின் கச்சேரியை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கில் வந்து அடர்ந்து போயினர். அபார சாமர்த்தியத்தோடு அந்த கொள்ளையை நடத்திய மிக பயங்கரமான மனிதனான திருடர் தலைவனையும் 200 திருடர்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் பலர் துடித்தனர். திருடர் தலைவனால் ஏமாற்றப்பட்ட ஜில்லாத்துறை முதலியோரையும் முடிவில் அபார சாமர்த்தியத்தோடு திருட்டு கூட்டத்தாரை பிடித்த சாமியாரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் அநேகமாய் எல்லோரும் ஊக்கப்பட்டு கடிகாரம் எப்பொழுது 11 மணி அடிக்கும் என்று மிகுந்த ஆவலோடு காத்திருந்தனர். மணி 11 அடிப்பதற்கு முன்னதாகவே நீதிபதியும் வக்கீல்களும் ஜில்லா போலீஸ் துறை, அவருடைய உதவி அதிகாரி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர் முதலியோரும் வந்து கூடிவிட்டனர். அந்த முக்கியமான வழக்கை கவனிப்பதற்கு அந்த சமஸ்தானத்தின் அதிபதியான மகாராஜாவும் வந்து சேர்ந்தார். அவருக்காக போடப்பட்டிருந்த பிரத்யோகமான ஆசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டார். அவருக்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த இன்னொரு ஆசனத்தில் சாமியார் உட்கார்ந்து கொள்ள அவருக்கு அருகில் குமாரசாமி பிள்ளையும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் நின்றனர். கடிகாரம் 11 மணி அடிக்கவே நீதிபதி தமக்கு முன்னால் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பிராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டரை பார்க்க அவர் தமக்கருகில் நின்ற சப் இன்ஸ்பெக்டரை ஏவ அவர் அடுத்த கட்டிடத்தில் கைவிலங்கோடும் போலீஸ் பாராவோடும் இருந்த கைதியை உடனே அழைத்து வந்து கைதி கூண்டில் நிறுத்தினார். அவனை பார்த்த ஜனங்கள் அபாரமான வியப்போடு, இவனா திருடர் தலைவன்? என்ன ஆச்சரியம் இது! இவன் பேயோ பூதமோ என்றல்லவோ நினைத்தோம். நாம் வாயால் ஊதினால் இவன் பறந்து 8 அடி தூரத்தில் விழுவான் போல் இருக்கிறதே. இவன் யார்? இவனுடைய முகம் நமக்கு பழக்கமான முகமாக இருக்கிறது என்று தமக்குள் பேசிக்கொண்டனர்.
உடனே பிராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டர் எழுந்து திருடர் தலைவன் சில தினங்களாக நடத்திய வழிப்பறிகளின் விவரங்களையும் முந்தைய நாள் இரவு திகம்பர சாமியாரும் மற்றவரும் தந்திரம் செய்து அவனையும் அவனுடைய ஆட்களையும் பிடித்த வரலாற்றையும் விரிவாக கூறினார். அதன் பிறகு ஹெட் கான்ஸ்டபிள் வடமலைப்பிள்ளை, சப் இன்ஸ்பெக்டர் சண்டிகேஸ்வர ஐயர், ஜில்லா போலீஸ் துறை, வேறு பல ஜவான்கள், பொருட்களை பறிகொடுத்த பிரயாணிகள் முதலியோர் சாட்சிகளாக விரிவாக்கப்பட அவர்கள் திருடர் தலைவன் செய்த காரியங்கள் எல்லாம் விவரமாக கூறினர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பாரத ஜோதி கிளை லாண்டரியின் நிர்வாகஸ்தரான தம்பி பணிக்கர் ஆகிய இருவரும் பிரயாணிகளில் சேர்ந்தவர்களாதலால் அவர்களும் விசாரிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் திருடர் தலைவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரது உடுப்பில் வந்தபொழுது தாங்கள் அவனை பார்த்ததாக கூறினார்கள். திகம்பர சாமியார் தம்மை கடைசி சாட்சியாக விசாரிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். மற்ற சாட்சிகளை அவரும் விசாரிக்கப்பட்டவுடன் அவர் சாட்சி கூண்டில் ஏறி நின்றார். அவர்கள் விசாரணை குமஸ்தா பிராமணம் பெற்றுக்கொள்ள நீதிபதி அவரை பார்த்து முந்தைய நாளிரவில் நிகழ்ந்த சம்பவத்தை விவரிக்கும்படி கேட்க அவர் அந்த வரலாற்றை கூறினார். நீதிபதி, நீங்கள் எல்லோரும் கதை சொல்லிக் கொண்டே போகிறீர்கள். கொள்ளைக்காரர்களை பிடித்து விட்டதாக பெருமையாக சொல்கிறீர்கள். எனக்கு எதிரில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். இவனுடைய ஆட்களான 200 திருடர்களை எனக்கு எதிரில் ஆஜர்படுத்த வேண்டாமா? நீங்கள் இந்த வழக்கை நடத்துவது மிகவும் வினோதமாக இருக்கிறதே என்றார். அதுவரையில் பொறுமையோடும் ஆவலோடும் இருந்த ஜனங்கள் எல்லா திருடர்களையும் அழைத்து வந்து காட்டாமல் மூடுமந்திரம் அல்லவா செய்கிறார்கள். போலீசாரை நாம் பிரகஸ்பதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பலவாறு முணுமுணுத்து தமக்குள் பேசிக்கொண்டனர். சாமியார், இந்த கொள்ளையில் சம்பந்தப்படும் 200 திருடர்களையும் ஆஜர் செய்ய வேண்டும் என்று நீதிபதி சொன்னது சரியானதே. போலீசாரும் இன்னும் திருடர்களை பார்க்கவில்லை. ஆனால் ஒரே காலத்தில் 200 பேர்களை இங்கே கொண்டு நிறுத்த இடமில்லையாதலால் அவர்களை நாங்கள் ஆஜர்படுத்தவில்லை. அவர்களுடைய சாராம்சத்தை மாத்திரம் இங்கே ஆஜர் செய்கிறேன். இதோ நான் போய் அதை கொண்டு வருகிறேன் என்று கூறியபடி சாட்சி கூண்டை விட்டு இறங்கி பக்கத்தில் குமாஸ்தாக்கள் இருந்த அறைக்குள் போய்விட்டார். அவர் கூறியது இன்னதென்று எவருக்கும் விளங்கவில்லை. அதனால் எல்லோரும் ஒருவரையொருவர் பார்த்து விழித்தனர். நீதிபதி ஜில்லா போலீஸ் துறையை நோக்கி புரளியாக புன்னகை செய்து, அவர் இப்பொழுது சொன்னதன் கருத்து எனக்கு விளங்கவில்லை. நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீர்களா என்றார். ஜில்லாதுரை எல்லா திருடர்களையும் ஒன்றுபடுத்தி சாராம்சத்தை ஆஜர்படுத்துகிறேன் என்கிறார். அது எனக்கும் விளங்கவில்லை. ஒரு வக்கீல் எல்லோரையும் வெட்டி போட்டு சூப்பு தண்ணீர் காய்ச்சிருக்கிறாரோ என்னவோ, அதில் ஒரு குடம் கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கப் போகிறாரோ என்னவோ என்றார். அதை கேட்டு எல்லோரும் கலகலவென்று நகைத்தனர். அப்பொழுது சாமியார் திரும்பி வந்தார். அவருக்கு பின்னால் அவருடைய சீடர்கள் இருவரும் 2 பெரிய மூட்டைகளை தூக்கி கொண்டு வந்து அவைகளை நீதிபதிக்கு முன்னர் தரையில் வைத்தனர். நீதிபதி, எங்கே திருடர்கள்? ஓடிப்போய் விட்டார்களா? அவருக்கு பதிலாக அவர்களுடைய உடைகளை கொண்டு வந்தீர்களா? சாமியார், திருடர்கள் ஓடி போகும்படி நான் விட்டு விடுவேனா? நான் விட்டாலும் 1000 சோல்ஜர்கள் விடுவார்களா? ஒரு திருடனை கூட விடாமல் எல்லா பயல்களையும் பிடித்து மூட்டை கட்டி இதோ கொண்டு விட்டேன் என்றார். அதை கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் முன்னிலும் அதிகமாக சிரிப்பை அடக்க மாட்டாமல் சிரிக்கத் தொடங்கினர். சாமியார் ஏதேனும் பைத்தியக்கார வேலை செய்துவிடப் போகிறாரோ என்று நினைத்த ஜில்லா போலீஸ் துறை அசடு விழுந்த முகத்தோடு, திருடர்கள் எங்கே? மூட்டைகளில் என்ன இருக்கிறது என்றார். சாமியார், திருடர்கள் இருக்கும் இடம் இன்னமும் உங்களுக்கு தெரியவில்லை போல் இருக்கிறதே. எல்லோரும் இந்த மூட்டைகளுக்குள் தான் இருக்கிறார்கள். நீதிபதி, இவருடைய மூளை சரியான நிலையில் இல்லை போல் இருக்கிறதே. இவரை ஏன் சாட்சியாக கொண்டீர்கள்? இவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போவதற்கு பதில் மறதியாக இங்கே கொண்டு விட்டீர்களா? சாமியார், அவசரப்பட்டு என்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடாதீர்கள். தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கள். நீதிபதி கோபத்துடன், என்ன விளையாட்டு இது? நான் வேறு எத்தனையோ வழக்குகளை விசாரிக்க வேண்டாமா? என்னவோ கோமாளி வேடிக்கையெல்லாம் செய்து என் பொழுதை வீணாக்குகிறீர்களே. திருடர்கள் எங்கே என்றால் துணி மூட்டைகளை கொண்டு அதற்குள் இருப்பதாக சொல்கிறீரே. சாமியார், நான் உண்மையையே தான் சொல்கிறேன். அதை நீங்கள் நம்ப மாட்டேன் என்கிறீர்கள். ஆட்களை நான் இந்த மூட்டைக்குள்ளிருந்தே வரவழைக்கிறேன் பார்க்கிறீர்களா? முன்னாள் மாதிரிக்கு ஒரு ஆளை வரவழைக்கிறேன். அதற்கு மேல் 200 ஆட்களையும் நீங்கள் பார்க்க விரும்ப மாட்டீர்கள் என்பது நிச்சயம். நீதிபதி, நிச்சயமாக இந்த மனிதருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. நீதிபதி, சரி, எங்கே காட்டு பார்க்கலாம் என கூறினார். சாமியார் மூட்டைக்குள் இருந்த இடத்திற்கு போய் ஒரு மூட்டையின் முடிச்சிற்கு பக்கத்தில் இருந்த வழியால் தமது கையை உள்ளே புகுத்தி ஒரு சிறிய வஸ்துவை வெளியில் இழுத்தார். அது ஒரு நண்டின் அளவு காணப்பட்டது. பார்வைக்கு அது ஜவ்வுத்தோல் போல மிக மெல்லியதாக இருந்தது. சாமியார் அதை எடுத்து தமது கைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு நீதிபதியை பார்த்து, எனக்கு பைத்தியம் பிடித்திருப்பது நிச்சயம் என்றளவா சொன்னீர்கள்? மறுபடியும் நான் முன் சொன்னதை சொல்கிறேன். திருடர் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு குண்டன் இப்பொழுது என் உள்ளங்கைக்குள் மறைந்து கொண்டிருக்கிறான். அவனை இதோ வரவழைக்கிறேன் பாருங்கள் என்று கூறியபடி தமது கையில் இருந்த வஸ்துவின் ஒரு இடத்தை வாயண்டை வைத்துக் கொண்டு காற்றை பலமாக ஊதி அதற்குள் புகுத்தாது குபீர் என்று உப்பி பெருத்து கொண்டது.
சாமியார் மேன்மேலும் காற்றை ஊத ஊத அது ஒரு பெரிய மனித வடிவமாக உப்பியது. தலை, உடம்பு, கைகள், கால்கள் முதலியவை தத்ரூபம் அப்படியே காணப்பட்டன. அது சரியாக 5½ அடி உயரமுள்ள ஒரு குண்டோதரனுடைய உடம்பு போலவே மிக பயங்கரமாக காணப்பட்டது. நீதிபதியும் மற்றவர்களும் மூக்கின் மேல் விரலை வைத்து பிரமித்து நின்றனர். சாமியார் அந்த வடிவத்திற்குள் பூர்த்தியாக காற்றை அடைத்தவுடன் ஒரு விசையை திருப்பி காற்று வெளியில் வராதபடி துவாரத்தை மூடிய பின் அந்த குண்டோதர வடிவத்தை தூக்கி பக்கத்தில் இருந்த சாட்சி கூண்டில் சாத்தினார். அது பார்வைக்கு பயங்கரமான பெரிய வடிவமாக இருந்தது. ஆனாலும் அது லேசான ஒரு செத்தை போல காற்றில் பறந்ததாகையால் அதன் முதுகு பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய கொக்கியால் குமாரசாமி பிள்ளை அதை பிடித்து கொண்டார். உடனே சாமியார், இவர் பெரிய மனிதர், இவரை நாம் நிர்வாணமாக நிற்க வைப்பது தவறு என்று கூறியபடி இன்னொரு மூட்டையிலிருந்து ஒரு பட்டுக்கரை வேட்டி எடுத்து அந்த வடிவத்தின் இடுப்பில் இருக்க கட்டிவிடவே அது தத்ரூபம் மனிதன் நிற்பது போலவே தோன்றியது. அதை பார்த்து அங்கிருந்தோர் அனைவரும் அபாரமான வியப்பினால் ஸ்தம்பித்து நின்றனர். ஜில்லாதுரை முதலியோர், நாங்கள் தூரத்தில் பார்த்தபொழுது ஆட்கள் இப்படியே தான் இருந்தார்கள் என்றார். சாமியார், ஓர் ஆளை பார்த்தது போதுமா? இன்னும் மற்றவர்களை பார்க்க வேண்டுமா? இதில் சரியாக 200 ஆட்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். நீதிபதி, நீங்கள் அபாரமான சாமர்த்தியத்தோடு தான் இதை கண்டுபிடித்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு ஆளை காட்டியதே போதுமானது என்றார். உடனே சாமியார் மூட்டைகள் 2ஐயும் அவிழ்த்து போட்டு ஜவு தண்டுகளை எண்ணினார். அவை சரியாக 200 இருந்தன. வேஷ்டிகளை எண்ணினார். அவை 25 தான் இருந்தன. நீதிபதி, ஏன் துணிகள் குறைவாக இருக்கின்றன? சாமியார், 200 ஆட்களுக்கு துணி கட்டுவதில்லை. முன்னால் இருக்கும் 25 ஆட்களுக்கு மாத்திரம் துணி கட்டப்பட்டிருந்தது. மற்றவை பின்னால் இருந்தமையால் அவைகளுக்கு துணி இல்லை. நீதிபதி, இந்த மாதிரி 200 வடிவங்களை கொக்கியால் சோளத்தட்டைகளில் மாட்டிவிட்டால் அது தூர பார்வைக்கு 200 குண்டர்கள் நிற்பது போல இருக்கிறது. அதை கண்டு யார்தான் ஏமாற்ற மாட்டார்கள்? உண்மையில் ஒரே ஆள் வந்து வாய்ப்பந்தல் போட்டு சுலபத்தில் பொருட்களை அபகரித்து கொண்டு போயிருக்கிறான். இவனுடைய மூளை அபாரமான சாமர்த்தியமுடையதுதான். இவ்வளவு மேதாவியான இந்த அசகாயசூரன் இன்னான் என்பது தெரிந்ததா? சாமியார், அவனையே கேட்கலாமே. நீதிபதி, உன் பெயர் என்ன? கைதி, என் பெயர் பூச்சாண்டியா பிள்ளை. என்ன, பூச்சாண்டியா பிள்ளையா? சாமியார், அது சரியான பெயர்தானே? நீதிபதி அவர்கள், அதை பற்றி ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும்? நீதிபதி, உன்னுடைய ஊர் எது? கைதி, எனக்கு சொந்தமான ஊரே இந்த உலகத்தில் இல்லை. நான் எந்த ஊரில் இருக்கிறேனோ அதுதான் என் சொந்த ஊர். இப்பொழுது இந்த ஊர் தான் என் சொந்த ஊர். நீதிபதி, இந்த ஊரில் நீ எங்கே இருக்கிறாய்? இந்த ஊர் நீதிபதியின் முன்னால். அது எனக்கு தெரியும். இந்த ஊரில் நீ எங்கே வாசமாய் இருக்கிறாய்? நான் இந்த ஊரில் வாசமாக இருப்பதாக எப்பொழுது சொன்னேன்? நீ ஒழுங்காக உன் வாசஸ்தலத்தை சொல்ல மாட்டாயா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் என்ன? நான் திருடர் தலைவன் என்று என்னை பிடித்துக் கொண்டீர்கள். நீங்கள் என்னை அவசியம் தண்டிக்கப் போகிறீர்கள். மற்ற அனாவசியமான கேள்விகள் எதற்கு? நீ இன்னான் என்பதை வெளியிட மாட்டாயா? என் வாயால் நான் எதையும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. நீ இன்னான் என்பதை கண்டுபிடிக்க எங்களால் இயலாதென்று நினைத்து கொண்டாயா? சாமியார் நீதிபதியை நோக்கி, வக்கீல்களையும் போலீசாரையும் தவிர மற்றவர்கள் 5 நிமிஷ நேரம் வெளியில் போக உத்தரவிட வேண்டும் என்றார். நீதிபதி அப்படியே உத்தரவிட மற்றவர்கள் வெளியில் சென்றனர். உடனே கச்சேரியின் கதவுகள் மூடப்பட்டன. சாமியார் கைதியண்டை போய் சில உடுப்புகள் முதலியவற்றை அவனுடைய உடம்பில் போட்டு அவனை கைதி கூண்டில் நிற்க வைக்காமல் வக்கீல்கள் இருந்த இடத்திற்கு நடுவில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார வைத்துவிட கதவுகளை திறந்துவிடச் செய்தார். கைதி கூண்டு காலியாக இருந்ததை கண்ட ஜனங்கள், கைதி பின்புறம் வழியாக எங்கேயோ அனுப்பப்பட்டிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டார். சாமியார் நீதிபதியை நோக்கி, நாம் இப்பொழுது எல்லா சாட்சிகளையும் அழைத்து மறுபடியும் விசாரிக்க வேண்டும் என்றார். நீதிபதி, யாரையாவது ஒருவரை முதலில் கூப்பிடச் செய்யுங்கள். சாமியார், சரி, தம்பி பணிக்கர் என்பவரைத்தான் முதலில் கூப்பிடுவோம் என்றார். அப்பொழுது அவர் வாசற்படியில் நின்றாராதலால் அவர் பரபரப்பாக தாமாக உள்ளே நுழைந்து சாட்சி கூண்டில் ஏறி நின்றார். சாமியார், ஐயா பணிக்கரே, முந்தா நாள் இரவில் நடந்த வழிப்பறையில் நீர் எவ்வளவு பணம் இழந்தீர்? 530 ரூபாய் இழந்துவிட்டேன். அதை உமக்கு யார் கொடுத்தது? என் தமையினார். சாமியார், இதோ நான் ஒரு கடிதத்தை படிக்கிறேன், கேளும். இது யாருக்கு எழுதப்பட்டது? பணிக்கர், இது சில தினங்களுக்கு முன் என் தமையினாரால் எனக்கு எழுதப்பட்டது. மகாராஜா, என் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவா அவர் நியமிக்கப்பட்டாராம். படிக்கும் பிராயமுடைய குழந்தைகளை எனக்கு இல்லையே. என் குழந்தைகள் இளம் குழந்தைகள் அல்லவா? அவர்களுக்கு உபாத்தியாயரும் நியமிக்கவில்லையே. அதை பற்றி பத்திரிகையிலும் விளம்பரம் செய்யவில்லையே. பணிக்கர் வியப்போடு, அப்படியானால் என் தமையனார் பொய்யான தகவலை எழுதியிருக்கிறார் என்று நினைக்க வேண்டும். அப்படியானால் அவருக்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கும் என்று சாமியார் கேட்டார். பணிக்கர், அது எனக்கு தெரியாது. அதை பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும். சாமியார், உன் தமையனார் வேடிக்கை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கலாம். எங்கேயாவது இருக்கிறாரா என்று பாரும். முதலில் இந்த கட்டிடத்திற்குள்ளேயே பாரும்.
பிறகு வெளியில் போய் பார்க்கலாம் என்றார். தம்பி பணிக்கர் சாட்சி கூண்டில் நின்றபடி நாற்புறங்களிலும் திரும்பி எல்லா மனிதர்களையும் பார்த்தார். பார்த்தவர் சரேல் என்று முகம் தெளிவடைந்து, அதோ இருக்கிறார் என் தமையனார், வக்கீல்களுக்கு நடுவில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் என்றார். சாமியார், அதோ தாடிக்கார வக்கீல் ஒருவர் இருக்கிறாரே, அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவரா உங்களுடைய தமையனார்? பணிக்கர், இல்லை, அந்த தாடிக்காரர் தான் என்னுடைய தமையனார். சாமியார், நன்றாக பார்த்து சொல்லும், அவசரப்பட்டு கொண்டு யாரையாவது அண்ணன் என்று சொல்லாதையும். பணிக்கர், இவர்தான் என் தமையனார், சந்தேகமே இல்லை. இவரிடம் அழுக்கு துணி போட்டவர்கள் அநேகர் இங்கே இருப்பார்கள், அவர்களிடம் கேளுங்கள். சாமியார், உம்முடைய அண்ணனின் உடம்பில் உள்ள மச்சம் அல்லது வேறு அடையாளம் எதையாவது சொல்லும். பணிக்கர், என் தமையனாருடைய இடது கைக்கட்டை விரல் நகத்திற்கு பக்கத்தில் சதை கூறாக நீண்டிருக்கும், வலது துடையில் 2 மச்சங்கள் இருக்கும் என்றார். சாமியார் சண்டிகேஸ்வர ஐயருடைய முகத்தை பார்க்க அவர் தாடிக்காரருடைய இடது கையையும் வலது துடையையும் நீதிபதிக்கு காட்டச் செய்தார். அவைகளில் அடையாளங்கள் இருந்தன. உடனே சாமியார் அங்கிருந்த வக்கீல்கள் மற்ற ஜனங்கள் ஆகிய எல்லோரையும் பார்த்து, எம்ஏ பணிக்கருடைய லாண்டரியில் சலவைக்கு துணி போட்டவர்கள் யாராவது இருந்தால் வரலாம் என்றார். ஒரு வக்கீலும் 2 குமாஸ்தாக்களும் 4 இதர மனிதர்களும் தாங்கள் துணிகள் போட்டதாகவும் இவர்தான் அங்கே இருந்தார் என்றும் கூறினர். பிறகு சாமியார் தம்பி பணிக்கரை நோக்கி, உம்முடைய தமையனார் எத்தனை வருஷ காலமாக தாடி வைத்திருக்கிறார்? தம்பி பணிக்கர், என் தமையனார் சுமார் 15 வருஷமாக சென்னையில் இருந்தார். தாம் கலாசாலையில் படிப்பதாக கடிதம் எழுதி எங்கள் பெற்றோரிடம் அடிக்கடி பணம் பெற்றுக் கொண்டிருந்தார். நான் எங்கள் ஊரிலேயே இருந்தேன். சுமார் 2 வருஷ காலமாக அவர் எங்கள் ஊருக்கு வரவே இல்லை. 6 மாத காலத்திற்கு முன் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். தாம் எம்ஏ பரீட்சையில் தேறிவிட்டதாகவும் தமக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கப் போகிறது என்றும் நான் என் சம்சாரத்தோடு வந்தால் என்னையும் நல்ல வருமானம் வரும்படியான பதவியில் வைப்பதாகவும் எழுதினார். நாங்கள் சென்னைக்கு போனோம். அப்பொழுது அவர் தாடி முதலவைகளோடு இருந்தார். நீங்கள் சென்னைக்கு வந்த பின் இவருக்கு உத்தியோகம் கிடைத்ததா? தம்பி பணிக்கர், இல்லை, தாம் மகாத்மா காந்தியின் சிஷியராதலால் தமக்கு உத்தியோகம் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் என்றும் தாம் லாண்டரி வைத்தால் மாதம் 500 ரூபாய் சம்பாதிக்கலாம் என்றும் சொன்னார். என் சம்சாரத்தின் நகைகளை அதற்காக அடகு வைக்கச் சொன்னார். அப்படியே நான் செய்தேன். சரி, இப்பொழுது நீர் உம்முடைய தமையனாரோடு பேசும். அரண்மனையில் உத்தியோகம் கிடைத்திருப்பதாக ஏன் பொய் கடிதம் எழுதினா என்று அவரிடம் கேளும். தம்பி பணிக்கர், அண்ணா, உனக்கு அரண்மனையில் உத்தியோகம் கிடைத்ததாக நீ எழுதியிருப்பது பொய் என்கிறார்களே, ஏன் அப்படி எழுதினாய்? தாடிக்காரர் முறைத்து பார்த்து, யாரப்பா நீ? எனக்கு தம்பியே இல்லையே, என்னை பார்த்து நீ அண்ணா என்கிறாய், என்னென்னவோ சொல்லுகிறாய், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. தம்பி பணிக்கர் திடுக்கிட்டு திகைத்து அதற்கு மேல் பேச மாட்டாமல் விழித்தார். சாமியார், சரி போதும், கைதியின் வேஷத்தை கலைத்து முன் போல கொண்டு நிறுத்துங்கள் என்றார். உடனே போலீசார் கைதிக்கு அணிவித்த தாடி, கதருடைகள் முதலியவற்றை விலக்கிவிட்டு அவரை முன்போல ஆக்கி அழைத்து வந்து கைதியின் கொண்டில் நிறுத்தினர். அதை கண்ட தம்பி பணிக்கர் தமது கண்களை நம்பாமல் பிரமித்து கற்சலை போல அசைவற்று நின்றார். சாமியார் அவரை பார்த்து, என்ன விழிக்கிறீர்கள்? உம்முடைய தமையனார் தாடி வைத்திருந்த பொழுது உம்மிடம் 530 ரூபாய் கொடுத்தார். தாடி இல்லாத பொழுது அதே பணத்தை ஜில்லாத்துறையிடம் கொடுக்க செய்து அபகரித்துக் கொண்டார். இவர்தான் இத்தனை தினங்களாக வழிப்பறிகளை நடத்தினவர் என்றார். தம்பி பணிக்கர் அபாரமான திகிலோடு, அப்படி நடந்திருக்கும் என்றார். அதுவரையில் மூக்கின் மேல் விரலை வைத்தபடி எல்லா ஜனங்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர். நீதிபதி சாமியாரை பார்த்து, நீங்கள் நேற்று காலையில் தான் வந்தீர்கள். இந்த மர்மத்தை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்றார். சாமியார், வாட்சன் நீராவி சம்பந்தமாக கண்டுபிடித்த சொற்ப விஷயத்திலிருந்து எப்படி ரயில்களும் கப்பல்களும் ஓடுகின்றனவோ அதுபோல சொற்ப விஷயங்களே பெரிய விஷயங்களில் கொண்டு போய்விட்டன. நான் இந்த ஊருக்கு வந்தவுடன் என் சீடர்கள் சில தினங்களாக நடந்த வழிப்பறிகளின் தகவல்களை தெரிவித்தார்கள். அவைகளை கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. எப்பேற்பட்ட பயங்கரமான வழிப்பறியானாலும் 20-30 ஆட்களுக்கு மேல் வருவதில்லை. அவர்கள் வந்தவுடனே விழுந்து அடிப்பார்கள். வழிப்போக்கர்கள் பயந்து கொண்டு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். இவன் 200 ஆட்களை தூர நிறுத்தி வைத்துக்கொண்டு ஏன் காட்ட வேண்டும் என்பது முதல் கேள்வி. திருடர்கள் தங்கள் இருளோடு இருளாக மறைந்திருக்க விரும்புவார்கள். அநேகமாக கருப்பு ஒட்டு சல்லடம் அணிந்திருப்பார்கள். சிலர் தங்கள் உடம்பிலும் கரியை பூசிக்கொள்வார்கள். இதற்கு மாறாக இவர்கள் ஏன் வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டிருந்தார்கள் என்பது இரண்டாவது கேள்வி. ஏராளமான ஆட்களின் பலம் இருக்கையில் தலைவன் ஏன் போலீஸ் உடைகளில் வந்து ஆடம்பரங்களும் தந்திரங்களும் செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது கேள்வி. அதுமன்றி இவன் தன்னுடைய ஆட்களை ஏவி தூரத்தில் இருந்தபடி வெடிவாசிகளை ஏன் உண்டாக்க வேண்டும் என்பது நான்காவது கேள்வி. போலீசார் சாதாரணமாக துப்பாக்கியில் சுட்டால் ஆகாயத்தை பார்த்து சுடுவார்கள். 200 பேர்கள் நெருங்கி நிற்கும் பொழுது பூமியை நோக்கி சுட்டிருந்தால் எல்லோருக்கும் அபாயம் நேர்ந்திருக்கும். திருடர்கள் பூமியை நோக்கி ஒரு தரமும் ஆகாயத்தை நோக்கி ஒரு தரமும் எப்படி சுட்டார்கள், ஏன் சுட்டார்கள் என்பது ஐந்தாவது கேள்வி.
இவைகள் யாவும் என் மனதில் வேலை செய்ய தொடங்கி அவன் ஆட்களை நிறுத்தியிருப்பதாக பொய் சொல்கிறானோ என்னும் சம்சயத்தை உண்டாக்க ஆரம்பித்தது. வேறு சில வழக்குகள் சம்பந்தமாக நானும் என் சீடர்களும் இந்த ஊருக்கு வந்து போய்க் கொண்டிருக்கிறோம். என் வேஷ்டிகளையும் குமாரசாமியின் வேஷ்டிகளையும் தலைமை லாண்டரியில் போட்டிருந்தார்கள். 19 துணிகளில் ஏற்பட்ட மாறுபாட்டை சாமியார் விரிவாக கூறுகிறார். ஒரு துணி சோளக்கொள்ளையில் விழுந்து விட்டதாகையால் எந்த குறிப்புள்ள துணி போனது என்பது இவனுக்கு தெரியாததாகையால் அதே போல 2 பட்டு கரை துணிகள் வாங்கி ஒன்றில் தீசா என்ற குறியும் இன்னொன்றில் கூ என்ற குறியும் போட்டு அவன் ஆயத்தமாக வைத்திருந்தான். கூ என்ற குறியுள்ள துணியை முதலில் கொடுத்து பார்த்திருக்கிறான். என் சீடர்கள் ஆட்சேபித்ததன் மேல் அது குப்புசாமி ஐயருடையது என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு தீசா என்ற குறிப்புள்ளதை கொடுத்திருக்க வேண்டும் என்ற சமயம் என் மனதில் உண்டாயிற்றாகையால் இந்த லாண்டரிக்காரர்கள் திருட்டில் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ என்ற சமயம் உண்டாயிற்று. அதுவுமன்றி நான் ஒரு பையன் இரட்டை வெடி சுட்டதை பார்த்தேன். அது முதலில் தரையில் வெடித்து பிறகு ஆகாயத்தில் வெடித்தது. அதை பார்த்தவுடன் என் மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. திருடர் தலைவன் ஏராளமான இரட்டை வெடிகளை ஒரே திரியில் நீளமாக கோத்து வைத்துக் கொண்டு எவனை கொண்டாவது அதற்கு நெருப்பு வைக்க சொல்லி இருப்பானோ என்ற எண்ணமும் உண்டாயிற்றாகையால் நான் பட்டாசு கடைக்கு போய் தந்திரமாக விசாரித்ததில் முதல் நாள் ஒருவர் 150 இரட்டை வெடிகள் மாத்திரம் வாங்கினார் என்றும் அவர் தாடிக்காரர் என்றும் கடைக்காரன் சொன்னான். அவன் மேற்கே போனார் என்றும் அவன் சொன்னான். ஆகையால் வேறு பல கடைகளிலும் தாடிக்காரனை பற்றி விசாரித்துக் கொண்டே நான் லாண்டரிக்கு போக அவன் சொந்தக்காரனான இவன் தாடியோடு இருந்தது தெரியவே என் சந்தேகம் உறுதிபடத் தொடங்கியது. இவனிடம் நான் போய் வருமான வரி இன்ஸ்பெக்டர் என்று சொல்லி கணக்குகளை பார்த்ததில் குப்புசாமி ஐயர் என்னும் பெயருடைய அவரும் இவனிடம் துணி போடவே இல்லை என்பது தெரிந்தது. அது இவன் மேல் நான் கொண்ட சந்தேகத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தியது. அதுவுமன்றி அங்கே நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடித்தேன். 3 மாதத்தில் 2 லாண்டரிகளின் வருமானமும் 33 ரூபாய்தான் என்பது தெரிந்தது. இவனுடைய தம்பி 2 தினங்களுக்கு முன் 530 பறி கொடுத்தான் என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லியிருந்தார். அது என்னுடைய மனதில் பலவிதமான சந்தேகங்களை உண்டாக்கியது. நான் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு புஸ்தக வியாபாரி போல மாறி வண்ணார தெருவிற்கு போய் தொப்புளானை கண்டு பேசியதில் சப் ரிஜிஸ்ட்ரார் சாம்பவமூர்த்தி ஐயருடைய துணி அகப்பட்டு விட்டது என்று தெரிந்து கொண்டேனாகவே அந்த துணி திருடர்களிடம் சம்பந்தப்படவில்லை என்பது விளங்கியது. பிறகு நான் ஒரு போலீஸ் ஜவானாக மாறி தம்பி பணிக்கரிடம் போய் அவர்களுடைய குடும்ப விஷயங்களை தெரிந்து கொண்டு இப்போது படிக்கப்பட்ட கடிதத்தையும் பெற்றுக்கொண்டேன். பிறகு திவானிடம் விசாரித்ததில் கடிதத்தின் விஷயங்கள் பொய் என்பது தெரிந்தது. ஆகவே எம்ஏ பணிக்கர் வழிப்பறியின் மூலமாகவே பணம் சம்பாதித்திருக்க வேண்டும் என்றும் அது இவனுடைய தம்பிக்கு தெரியாமல் நடக்கிறது என்றும் தம்பிக்கு கொடுத்த பணத்தை மறுபடியும் அண்ணனை அபகரித்து கொண்டிருக்கிறான் என்றும் நான் யூகித்துக் கொண்டேன். பிறகு திவானுடைய உதவினால் பாராக்காரர் ஒருவருடைய உடையை வாங்கி அணிந்து கொண்டு போய் இரவல் துணி கேட்பது போல நடித்து 5 லட்சம் ரூபாய் அடங்கிய கஜானா நேற்றிரவு மதுரைக்கு போகிறது என்ற தகவலை சொல்லிவிட்டு கடைக்கு ஓரமாக மறைந்து நின்றேன். வேலைக்காரன் போய் இந்த செய்தியை எம்ஏ பணிக்கரிடம் தெரிவித்தான். அதற்கு மேல் நான், திவான், மகாராஜா ஆகியோரிடம் கலந்து ஒரு வண்டியின் பெட்டியில் மணலை போட்டு அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டு ஜில்லாதுரையிடம் போய் அதை சொன்னேன். அவரும் மற்றவர்களும் வந்தார்கள். மற்ற வரலாறுகள் ஏற்கனவே எல்லோரும் வாக்குமூலங்களில் சொல்லியிருக்கிறோம் என்றார். ஜில்லாதுரை வியப்போடு, நீங்கள் மிக சாமர்த்தியமாகவே வேலை செய்திருக்கிறீர்கள் என கூறினார். ஜில்லாதுரை அன்று துப்பாக்கியால் சுட்டவர்கள் யார்? துப்பாக்கியும் இல்லை, ஒன்றுமில்லை. நான் 150 இரட்டை வெடிகளை வாங்கி ஒரு திரியில் கோத்து அதை தூரத்தில் வைத்திருந்து வெடிக்கும்படி மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சொல்லியிருந்தேன். அவர்தான் திரிக்கு நெருப்பை வைத்தார். அத்தனை வெடி ஓசைகளை கேட்டபொழுது 200 ஆட்களும் ஓடியாவது இருக்க வேண்டும், அல்லது தலைவருக்கு ஒத்தாசை செய்யவாவது வந்திருக்க வேண்டும். அவர்கள் எதையும் செய்யாமல் நிச்சலனமாக இருக்கவே உண்மையில் மனிதர்கள் நிற்கவில்லை என்று நினைத்தேன். நானும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் போய் பார்க்க எல்லாம் காற்று அடைத்த ஜவ்வுகள் என்பது உடனே தெரிந்தது. அவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து காற்றை வெளிப்படுத்திவிட்டு மூட்டையாக கட்டி கொண்டு வந்து சேர்ந்தோம் என்றார். இந்த அபூர்வமான வரலாற்றை கேட்கவே மகாராஜாவும் நீதிபதியும் மற்றும் அங்கிருந்த வக்கீல்களும் ஜனங்களும் தம்மை மறந்து கை கொட்டி சந்தோஷ ஆரவாரம் செய்தனர். முடிவாக சாமியார் இன்னும் சில விஷயங்களையும் வெளிப்படுத்தினார். தாம் முதல் நாள் மாலையில் சகல ஏற்பாடுகளையும் செய்த பின் தூர இருந்தபடி எம்ஏ பணிக்கரை கவனித்துக் கொண்டிருக்க, மாலையில் அவர் கடையை மூடிவிட்டு தனது ஆளுடன் ஆற்றங்கரை பக்கம் போனார் என்றும் தாம் அவர்களை தொடர்ந்து செல்ல அவ்விடத்தில் பூட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய வீட்டை திறந்து கொண்டு உள்ளே போய்விட்டு மறுபடியும் வெளியில் வந்து அதை பூட்டிக் கொண்டு போனார்கள் என்றும் கூறினார். அந்த வீட்டை சோதனை போடும்படி போலீசாரை அனுப்ப அவர்கள் போய் பார்த்ததில் வழிப்பறிகளில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாவும் அவ்விடத்தில் இருந்து அகப்பட்டன.
அதுவுமன்றி காணாமல் போன சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கை கால்கள் கட்டப்பெற்று ஒரு அறைக்குள் கிடந்து அகப்பட்டார். அவர் இறக்கும் தருணத்தில் இருக்கவே அவரை போலீசார் உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயினர். இதுவுமன்றி சென்னை சர்வகலாசால பரீட்சைகளில் தேறியவர்களுடைய ஜாபிதாக்களை பார்த்ததில் எம்ஏ பணிக்கர் உண்மையில் எந்த பரீட்சையிலும் தேரவில்லை என்பது சுலபத்தில் தெரிந்தது. ஆகவே அவர் சகலமான அம்சங்களிலும் மேஷக்காரர் என்பதும் ஜனங்களை ஏமாற்றும் உத்தேசத்துடன் தாடி கதருடைகள் முதலியவற்றை அணிந்து ஆடம்பரம் செய்து கொண்டிருந்தார் என்பதும் தெரிந்தது. எனவே நீதி ஸ்தலத்தார் அவருக்கு தக்கபடி மிக கடினமான தண்டனை விதித்து சிறைச்சாலைக்கு அனுப்பினார். ஆழிவாயனும் பணிக்கருக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் தண்டனை நிச்சயமாக இருந்தது. ஆகையால் அவர்கள் அனைவருமே தண்டனை அடைந்தனர். அந்த சமஸ்தானத்து மகாராஜா திகம்பர சாமியாருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் போலீசாருக்கும் விமரிசையான ஒரு விருந்து நடத்தி அந்த வைபவத்தை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடினார். துப்பறி மேதாவியான வடமலை பிள்ளைக்கும் அதில் வடை பாயாச போஜனம் கிடைத்தது என்றால் அந்த ஊர் மகாராஜாவின் ஔதாரிய குணத்திற்கு அதைவிட வேறு அத்தாட்சி தேவையா நிறைந்தது.